தி ரைஸ் எழுமின் என்ற உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்களை இணைக்கும் அமைப்பு 2018ஆம் ஆண்டு மதுரை நகரில் தொடங்கப்பட்டது. இன்று 40க்கும் மேலான நாடுகளில் கிளைகளை உருவாக்கி வளர்ந்துள்ள இந்த அமைப்பு தனது 16வது உலக மாநாட்டினை மதுரையில் வரும் ஜனவரி 8, 9, 10, 11 நாட்களில் சங்கம் 5 என பெயரிட்டு நடத்துகிறது. 50க்கும் மேலான உலக நாடுகளிலிருந்து சுமார் 2000 தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் கலந்து கொள்ளும் இம்மாநாட்டில் 2000 கோடி ரூபாய் அளவிலான தொழில் வணிக பரிமாற்றங்களும் ஒப்பந்தங்களும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டு நிகழ்வுகள் மதுரை சிந்தாமணி வேலம்மாள் மருத்துவமனை அருகிலுள்ள ஐடாஸ் கடர் மற்றும் GRD நட்சத்திர விடுதி அரங்குகளில் நடைபெறுகிறது. மாநாட்டு குழுவினர் செய்தியாளர்களிடம் பேசியபோது, 7 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் தொடங்கி 10 நாடுகளின் பங்கேற்பில் முதல் மாநாடு நடத்திய தி ரைஸ் எழுமின் அமைப்பு இன்று 40க்கும் மேலான நாடுகளில் கிளைகளை கொண்டு உலகத்தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள், ஆண்டர்பிரினியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவர்களை இணைக்கின்ற அமைப்பாக இருந்து வருகிறது. இந்த 7 ஆண்டு காலத்தில் 15 உலக மாநாடுகளை இந்த அமைப்பு நடத்தியிருக்கிறது. லண்டனில், ஒமான் மஸ்கட்டில், அமீரகம் துபாயில், உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற சுவிட்சர்லாந்து டாவோஸ் அரங்கில், பெனாங்கு நகரில், கோலாலம்பூர் நகரில் என்று உலகின் முக்கியமான நகரங்களில் எல்லாம் உலகத்தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் ஒருங்கிணைத்து பல நூறு கோடி அளவுக்கான தொழில் வணிகத்தை தமிழர்கள் தமக்குள் பகிர்ந்து கொள்கின்ற உள்ளூர் வணிகங்களை உலக சந்தைகளுக்கு எடுத்து செல்ல வழி அமைக்கின்ற மாநாடுகளாக அவை அமைந்திருக்கின்றன. என்றும் 16 போல் 16வது மாநாடு மீண்டும் எங்கு இந்த அமைப்பு பிறந்ததோ அதே மாமதுரை நகருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் 8, 9, 10, 11 நாட்களில் வருகிறது. தொடங்கிய இடத்தில் மீண்டும் வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி என்றாலும் கூட அந்த மகிழ்ச்சிக்குள் பெரிய ஒரு வரலாறும் காத்திருக்கிறது. காரணம், முதல் மாநாட்டில் 10, 11 நாடுகளிலிருந்துதான் பங்கேற்பாளர்கள் இருந்தார்கள். ஆனால் 7 ஆண்டுகளில் மீண்டும் மாமதுரைக்கு வருகின்ற போது 50க்கும் மேலான நாடுகள் பெருநகரங்களின் தமிழர்கள் வருகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. 50க்கும் மேலான நாடுகள் பெருநகரங்களினுடைய தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. தமிழர் வரலாற்றில் மொழிக்காகவும் இலக்கியத்திற்காகவும் பண்பாட்டிற்காகவும் உலகத்தமிழ் மாநாடுகள், அந்த மாநாடுகளில் மிக விரிந்து பரந்துபட்ட பங்கேற்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தொழில் வணிகம் என்று தமிழர்களை மையப்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது தமிழர் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்பது எங்களினுடைய தாழ்மையான ஒரு மன நிறைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதிலும் இந்த இதுவரை பதிவு செய்த நாடுகளினுடைய கணக்கை பார்த்தால் மதுரைக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள், வருவதற்கென்று சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மட்டுமே தமிழர்கள் 100 பேர் பதிவு செய்து விட்டார்கள். அமீரகம், ஷார்ஜா, துபாய், அபுதாபி நகரங்களிலிருந்து 100க்கும் மேலானவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து அதே போல 60-70 பேர் பதிவு செய்வதற்கு ஆன அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். விரைவில் அது நடைபெறும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து 150க்கும் மேலானவர் பதிவு செய்திருக்கிறார்கள். சுமார் 2000 தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் ஜனவரி 8, 9, 10, 11 நாட்களில் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். 2000 கோடிக்கு மேல் தொழில் வணிகம் தமிழருக்கிடையே நடக்கும் என்பது எங்களினுடைய கணிப்பும் எதிர்பார்ப்பும். அதிலும் நாங்கள் கவனம் எடுத்து அமெரிக்க வரி விதிப்பினால் 7 துறைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த துறைகளில் 4 துறைகள் முதன்மையாக தமிழகத்தை மையமாக கொண்டவை. இது பலராலும் கவனப்படுத்தப்படவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்க வரி விதிப்பினால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு 4-5 துறைகள் தமிழகத்தை பெருவாரியாக கொண்டவை. திருப்பூர், ஈரோடு அந்த பகுதிகளை மையமாக கொண்ட ஜவுளித்துறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிருக்கிறது. அதே போல
காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் துறை மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கிறது. வேளாண்மை மற்றும் உணவுப் பொருள் உற்பத்தி அக்ரி அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஏறக்குறைய 40% ஏற்றுமதிகள் தடைப்பட்டிருக்கின்றன. என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பொருட்கள், அதே போல ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஹியூமன் கேபிட்டல் மனித வளம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருந்த அமெரிக்கா சென்று கொண்டிருந்த இப்படி 5-6 துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒரு தனியார் அமைப்பினால் இதற்கு தீர்வு தர முடியாது என்றாலும் எங்கள் அளவில் ஒரு சமூக அமைப்பு என்கின்ற அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை கடந்த 2 மாதங்களாக திட்டமிட்டு ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அரபு வளைகுடா நாடுகளிலிருந்தும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பசிபிக் மற்றும் கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் தென்கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் எவ்வளவு பையர்ஸ், பிகாஸ் நாம் விற்கின்ற ஒரு சந்தை, அதிகம் வாங்குகின்ற சந்தை அல்ல. அந்த வாங்குகின்றவர்களை உலகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டமைக்கப்பட்ட முயற்சியை எடுக்கின்றோம். எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம் என்பது தெரியாது. ஆனால் மானசீகமாகவும் விரும்பியும் திட்டமிட்டும் கட்டமைத்தும் ஒரு குறைந்தபட்சம் 100 பையர்ஸ் ஆவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஐடாஸ் கட்டர் அரங்கினுடைய 2 எல்லா முழு அரங்கையும் எடுத்திருக்கிறோம். ஐடாஸ் கட்டர் மாநாட்டினூடாக நின்று நிலைத்து தொடர்கின்ற ஒரு திட்டங்களை முன்வைக்கின்றோம். நிலக்கோட்டை அந்த சிப்காட் சொல்லுவோம், தமிழ்ல அது என்ன, சிப்காட்டுக்கு தொழிற்பேட்டை, நிலக்கோட்டை தொழிற்பேட்டையில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் எடுத்துட்டோம். வருகின்ற 21ஆம் தேதி அதை திறந்து வைக்கிறோம். என்னன்னா, ஆண்டு முழுவதும் வேளாண் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விற்பனை களமாக அந்த இடம் இருக்கும். உலகத்திலிருந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் பொருட்கள், உணவு உற்பத்தி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த நிலக்கோட்டை தொழிற்பேட்டைக்கு வரலாம். பெர்மனன்ட் ஒரு பிளேஸ். அதை இந்த சங்கம் 5 மாமதுரை மாநாட்டினுடைய வரலாற்று பங்களிப்பாக வருகின்ற 21ஆம் தேதியே அதை திறந்து வைக்கின்றோம். மாநாட்டில் அதை உலகத்திற்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். 1. 2, தமிழகத்தினுடைய சுற்றுலா பொருளாதாரம் என்பது அது சாதாரண பொருளாதாரம் அல்ல, மிகப்பெரிய பொருளாதாரம். அதனை மையமாக கொண்டு தென் தமிழக ஒரு டூரிசம் காரிடர் ஒன்றை உருவாக்குகின்றோம். ஒரு சுற்றுலா நுழைவாயில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல உதாரணமா சொல்லணும்னா திருமுருகர் பாதைன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். திருமுருகர் பாதை நம்ம திருத்தணியில் ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம், பழனி, அப்படியே போய் நல்லூர் முருகன் யாழ்ப்பாணத்துல முடிகிற மாதிரி உலக தமிழர்கள் போலாம் ஒரு ப்ராடக்ட். அல்லது தாமிரபரணி, அதனுடைய கிளை நதிகள், அதுக்கு தமிழகத்திலேயே தொடங்கி தமிழகத்தில் முடிகின்ற ஒரே நதி தாமிரபரணி, ஆண்டு முழுவதும் பாய்கின்ற நதி. அந்த நதியை தரிசிப்பது என்பதும், அந்த நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்கிற நவகைலாயங்கள் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவற்றை மையமாக வைத்து என்று தென் தமிழகம் பல்லுயிர், திருத்தலங்கள், இயற்கை, பசுமை இவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு டூரிசம் காரிடர் நிறுவுவது இந்த ரைஸ் எழுமின் அமைப்பு இந்த மாநாட்டின் ஊடாக தருகின்ற ஒரு கொடை. 3வதாக மிக முக்கியமாக, நீங்கள் சென்னைக்கு வந்தீர்கள் என்றால் அங்கு ஆந்திரா கிளப் இருக்கும், ராஜஸ்தானி கிளப் இருக்கும், கேரளா கிளப் இருக்கும். ஆனால் இந்த கிளப் என்பதை வெறும் மது அருந்துகிற ஒரு இடம் என்கின்ற அதை எடுத்து விட்டு இந்த கிளப்ங்கிறது மனிதர்கள் ஒன்று கூடி தொழில் வணிகம் பரிமாறிக்கொள்வது, அறிவை வளர்ப்பது, நடனம், இசை, சிலம்பம், களரி போன்ற கலைகளை வளர்ப்பது என்கின்ற ஒரு இடமாக திருநெல்வேலிக்கும் திருக்குற்றாலத்திற்கும் இடையில் ஒரு 70 to 100 ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழூர் என்று ஒன்று உருவாக்குகிறோம். குளோபல் தமிழ் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி கிளப் என்பதை இந்த சங்கம் 5 மாநாட்டினுடைய கொடையாக இந்த 3 விஷயங்களையும் தருகின்றோம். மாநாடு